பிரிவு 72(1)B அதன் கீழ் குடியரசுத் தலைவர் அவர்கள் நீதியரசர் கர்ணன் அவர்கள் மீதான உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அளித்த தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். எந்தவிதமான விசாரணையும் இல்லாமல் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டிருப்பது இந்திய நீதித்துறை வரலாற்றிலேயே இல்லாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இது அரசியலமைப்பு சட்டத்திற்கே விரோதமான ஒரு நடவடிக்கை என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. நான் சில செய்தி சொல்லிடுறேன். அடுத்து, நீட் தேர்வு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அளித்துள்ள தீர்ப்பு தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்கிற இந்த தீர்ப்பு நீட் தேர்வு எந்த நோக்கத்திற்காக நடத்தப்பட்டதோ அந்த நோக்கத்தை சிதைப்பதாக இருக்கிறது. தேசிய அளவில் ஒரே மாதிரியான தேர்வு நடத்தப்படும் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு மாநிலத்திற்கு மாநிலம் வினாத்தாள்கள் மாறுபட்டு இருக்கின்றன என்கிற தகவல்கள் உறுதியாகி இருக்கின்றன. ஆக இது மாணவர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதியாகும். இந்த நிலையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அந்த தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் தற்போது அதற்கான காரணங்களை பொருட்படுத்தாமல் தேர்வு முடிவுகளை வெளியிட தீர்ப்பளித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த நிலையில் மத்திய அரசு இந்த தீர்ப்பின் அடிப்படையில் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட்டு மாணவர் சேர்க்கையை செய்ய கூடாது என்றும் புதிதாக மீண்டும் மறுதேர்வை நடத்த வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. பொறியியல் கல்லூரிகளில் மாணவர்கள் ஏறத்தாழ 1.5 லட்சம் பேருக்கு மேலான விண்ணப்பங்களே விண்ணப்பிக்கவில்லை என்கிற தகவல்கள் வருகின்றன. இதனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் படிப்பதற்கான விண்ணப்பங்கள் ஏராளமான அளவில் ஆயிரக்கணக்கிலே வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன. 100 இடங்களுக்கு 1000 பேர் அல்லது 2000 பேர் 3000 பேர் என்று விண்ணப்பிக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் குறைந்தது 20 விழுக்காடு அளவு இடங்களை உயர்த்த வேண்டும் என்று சேர்க்கைக்கான இடங்களை உயர்த்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பேரம் பேசப்பட்டது, லஞ்சமாக பணம் அல்லது தங்கம் வழங்கப்பட்டது என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இத்தனை கோடிகள் தருவார்கள் என்று தருவதாக சொல்லப்பட்டது என்று அதில் அந்த உரையாடலில் பேசுகிறவர் குறிப்பிடுகிறார். ஆனால் தந்ததாகவோ வாங்கியதாகவோ அதில் உறுதிப்பட இல்லை. இவ்வாறு பணம் வழங்கப்பட்டது அல்லது தங்கம் வழங்கப்பட்டது என்ற பேச்சு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தபோதே பரவலாக எழுந்தது. இந்த நிலையில் இது குறித்து உண்மையை வெளிக்கொணர தமிழக முதல்வர் அவர்கள் விசாரணை ஆணையம் ஒன்றை அமைக்க வேண்டும், இதற்கான ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறார். அவர் தரப்புல இருந்தா காசு கொடுத்ததா சொல்றாங்க. இந்த நேரத்துல அவரே விசாரணை கமிஷன் நம்முடைய சட்ட அமைப்பு முறை அப்படித்தான் இருக்கிறது. அவர்தான் அதை அமைக்க முடியும். மத்திய அரசு இதை தலையிடுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால் அந்த கோரிக்கை நியாயமானது. ஆனால் அவ்வாறு அளிக்கப்பட்டதா இல்லையா என்பது குறித்த விசாரணை எதுவும் இல்லை. அதற்கான ஆதாரங்கள் நிறுவப்படாமல் அந்த கோரிக்கையை நாம் எழுப்ப இயலாது.